சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஆஃப்டர்நூன்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நாளை பொதுத் தேர்வு. எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்லோலினஸ்க்கு தனி மெட்டீரியல் தமிழுக்கு. ஓகே, 12ஆம் வகுப்பு பொது தமிழுக்கு நான் நார்மலா படிக்கிறேன், எனக்கு வந்து சென்டம் மார்க் எடுக்கணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக ஒரு மெட்டீரியல் போட்டிருப்பேன். மறக்காம அதையுமே வந்து செக் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணி பாருங்க. டெலிகிராம் எங்க இருக்கு? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல யுவராஜ் மாஸ் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பா 12ஆம் வகுப்பு பொது தமிழ் ஃபர்ஸ்ட் நான் இன்னொன்று சொல்லிடுறேன். எல்லா சிலக்குட்டீஸுமே என்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ப்ரோ, ஏ டைப் பி டைப் இருக்குமா இருக்காதா? ஏன்ப்பா அது ஏ டைப் பி டைப்லேயே பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏ டைப் பி டைப்லாம் கிடையாதுப்பா. ஓகேங்களா? தமிழ்ல ஒரே டைப் தான் பசங்க. அப்பா 1 மார்க் பிட் அடிக்கலாம்ப்பா, அதானே? சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பகுதி 1 நீங்க ஓப்பன் பண்ண உடனே கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் 14 1 மார்க் வந்து கேட்க போறாங்க சில குட்டீஸ். நம்ம டார்கெட் எவ்வளோ? 27 மார்க்கை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஃபினிஷ்ட் ஆயிடும். அந்த 27 மார்க்ல ஃபர்ஸ்ட் 14 1 மார்க் கொடுக்குறாங்க. குறிப்பா இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான ஆன்சர் நீங்க சொல்றீங்களான்னு பார்க்கலாம். நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எது? சொல்லுங்க. அப்படியே ஆப்ஷனா தரல, அப்படியே சொல்லுங்க, நான் கமெண்ட் செக் பண்றேன். இந்த மாதிரி வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 14 கேட்கறாங்க சில குட்டீஸ். இதுல எல்லாமே வரும். இலக்கண குறிப்பு, உரைநடையில இருக்கக்கூடிய வினாக்கள், அதற்கு பிறகு தமிழ் சொல் எதனா ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வேல்யூ எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ அதுக்கு தமிழ் சொல் என்ன, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கு இலக்கண குறிப்பு வந்து கேட்பாங்க, புணர்ச்சி விதிகள் கேட்பாங்க. அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு கேட்பாங்க. இது எல்லாமே 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கான ஒரு மதிப்பெண் வினா. அடுத்தது அப்படியே நம்ம பார்ட் 2க்குள்ள போனோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் சொல்ல குட்டீஸ். பார்ட் 2 மார்க்ல பார்ட் 2, அந்த பார்ட் 2ல பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் 4 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கு. அடுத்தது செகண்ட் பார்ட்ல 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்தது அதே 2 மார்க்ல பார்ட் 3 எத்தனை கொஸ்டின்மா கிட்டத்தட்ட டோட்டலாவே ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துட்டு 7 கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல 7 கொஸ்டின் வந்து எழுதணும். அடுத்தது முடிஞ்ச உடனே வந்து நம்ம டைரக்டா 4 மார்க் கொஸ்டினுக்கு போறோம். அதாவது பார்ட் 2ல 3 பேட்ச் முடிச்சுட்டு பகுதி 3க்கு நம்ம போகும்போது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், எப்படிப்பட்ட மதிப்பெண்கள் வந்து இருக்கும், அகநானூறு குறிப்பு வரைக, வாடை காலத்தில் கோவலர் எவ்வாறு பாதுகாப்பை தேடினார், இப்படிலாம் வந்து இருக்கும். இதெல்லாம் 4 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது 4 மார்க்லேயே பார்ட் 2 பாருங்க, 4 கொஸ்டின் கொடுத்து மறுபடியும் 2 கொஸ்டின். எழுத்தாணிகள் குறித்து ஊவேசா கூறுவது, திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பவை எவை, இந்த மாதிரி கொஸ்டின். இது 4 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்தது 4 மார்க் கொஸ்டின்லே லாஸ்ட் பார்ட், அதாவது தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க சில குட்டீஸ். அதுல 39th நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினெட்லி அணிகள் வரப்போகுது. அணிகள் மீன்ஸ் நிரல் நிறை அணி அல்லது சொற்பொருள் பின்வரு நிலையணி, இது ரெண்டுத்துல எதனா ஒன்று எழுதலாம். இது இல்லாம நீங்க வேற்றுமை அணி, இரட்டர முடிதல் அணி, வஞ்ச புகழ்ச்சி அணியும் படிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 41 பாடலை படித்துணர்ந்து மைய கருத்தை எழுதுக, இதுவும் எழுதிருவீங்க. 43 தமிழாக்கம் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 லைன் கேட்பாங்க. 43 கொஸ்டின் நம்பர் 43. அதில் வந்து நீங்க படிச்சுட்டு உங்களால் என்ன முடியுமோ அது 2 லைன்ஸ் வந்து எழுதுங்க. லாஸ்ட் 6 மார்க் கொஸ்டின்ஸ், உரைநடை 2, துணைப்பாடம் 2, செய்யுள் 2, இப்படி 6 டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. 44ல் 2, 45ல் 2, 46ல் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுல ராமனிடம் வெளிப்படும் உடன் பிறப்பிய பண்பினை கம்பராமாயணம் வழி நின்று விளக்குக அப்படின்னும், அடுத்தது அதே திருக்குறள்ல அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று நிறுவுக. 45ல் பி, கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக, அல்லது நீங்கள் பார்த்த
அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாறு குறித்து கட்டுரை வரைக. நம்முடைய சென்னை கேபிட்டல் வந்து எழுதலாம். அடுத்தது 46 உரிமை தாகம் மகா நடிகர். இரண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு எதனா ஒன்று நீங்க அட்டென்ட் பண்ணலாம், சான்சஸ் இருக்கு. அடுத்தது பகுதி 5 கடைசி பகுதி. ஓங்களிடை என தொடங்கும் தண்டியல் அலங்கார பாடலை மறக்காமல் எழுதுக, அல்லது நோ என முடியும் திருக்குறளை எழுதுக செல்லக்குட்டீஸ். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 மதிப்பெண்ணுக்கான வரையறையை நாம் பார்த்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் செல்லக்குட்டீஸ். ஒரு சூழ்நிலையில தான் 90 மதிப்பெண்ணுமே நீங்க மிக எளிமையில வந்து எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு அறிவுரை தான் இந்த வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் செல்லக்குட்டீஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, சிறப்பாக தரமாக உங்களுக்கான தேர்வு எழுதுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.